அந்த கதை என்னென்னா, ஒரு ராஜா வந்து ரொம்ப மக்களை கஷ்டப்படுத்தினாராம். அவர் என்ன பண்ணுவாராம், நீங்கள்லாம் அரிசியை கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல் வாங்கிட்டு போங்க அப்படிம்பாராம். அதாவது எப்படி, 1 கிலோ ஒரு மூட்டை அரிசியை கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு சமமாக 1 மூட்டை நெல் கொடுப்பாரு. நீ மறுபடியும் போய் அதை குத்தி அரிசியாக்கி நீ சாப்பிட்டுக்கணும். அப்போ என்ன ஆகிடும், நெல் அரிசியாக மாறும்போது பாதிக்கிட்ட தான் வரும், மிச்சம்லாம் அந்த உமி இதெல்லாம் போயிடும். அப்போ ராஜா வந்து சாகும்போது சொன்னாராம், அப்பா நான் மக்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் போல இருக்குது, எப்படியாவது மக்கள் என்னை நல்லவன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு. உடனே இந்த பையன் ராஜாவானவொடனே என்ன சொன்னான்னா, அந்த சட்டத்தை எடுத்துட்டானா. சரி, அப்போ சட்டத்தை எடுத்துட்டா அவங்க அப்பாவோட இவன் ரொம்ப நல்லவன் தானே சொல்லுவாங்க, அப்பாவை நல்லவன் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பதிலாக வேறு சட்டம் கொண்டு வந்தானா. என்னென்னா, இனிமேல் நீங்கள் 1 மூடை நெல்லை கொண்டாந்து கொடுத்துட்டு 1 மூடை உமி வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாரான். அவங்க அப்பானாவது நெல் கொடுத்தான், இவன் நெல்லும் கொடுக்காம உமி வாங்கிட்டு போகன்ட்டாரான். அப்போ மக்கள்லாம் சொன்னாங்களாம், அப்பா இதுக்கு இவங்க அப்பனே பரவாயில்லப்பா, அரிசியை வாங்கிட்டு நெல்லாவது கொடுத்தான், இவன் நெல்லும் கூட கொடுக்கலப்பா, உமியை கொடுக்குறான்ப்பா, இந்த உமியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கதை சொல்லும்.